டிமார்ட்டில் உங்கள் பொருளை விற்று மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆசையா? டிமார்ட் சப்ளையராவது எப்படி? தகுதிகள், ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். டிமார்ட் நிறுவனத்தில் எப்போதும் மற்ற கடைகளை விட விலை குறைவாக இருக்கும். இங்கு இல்லாத பொருள்களே இல்லை. நமது பொருள்களை அங்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று பலருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அதற்கு என்ன செய்வது என்றுதான் தெரியாது. டிமார்ட்டில் நீங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்யலாம். ஆனால் முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். டிமார்ட் யாருக்கும் பிரான்சைஸ் வழங்குவதில்லை. அதாவது நீங்கள் உங்கள் ஊரில் டிமார்ட் கடையை திறக்க முடியாது. ஆனால் உங்கள் தயாரிப்புகளை டிமார்ட்டுக்கு விநியோகம் செய்யும் ஒரு வெண்டர் அல்லது சப்ளையராக மாறலாம். உங்கள் டிமார்ட் பொருளை வாங்குவதற்கு முன்பாக சில விஷயங்களை சரிபார்க்க வேண்டும். அதாவது உங்கள் பொருளின் தரம் நன்றாக இருக்க வேண்டும், விலை மற்றவர்களுடன் போட்டி போடும் வகையில் இருக்க வேண்டும், மேலும் பேக்கிங் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்க வேண்டும். முக்கியமாக அவர்கள் கேட்கும் போதெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் பொருளை சப்ளை செய்யும் திறன் இருக்க வேண்டும். பொருள் என்ன வகையை சார்ந்தது என்பதை பொறுத்து சில ஆவணங்கள் தேவைப்படும். அதாவது ஜிஎஸ்டி மற்றும் பேன் எண்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. உணவுப் பொருளாக இருந்தால் FSSAI உரிமம் அவசியம். சில பொருளுக்கு BAS அல்லது தர சான்றிதழ் தேவைப்படலாம். சப்ளையராவதுக்கு தனியாக பிரான்சைஸ் கட்டணம் எதுவும் கிடையாது. ஆனால் பொருளை தயாரிக்க, பேக்கிங் செய்ய, கையிருப்பு வைக்க, போக்குவரத்து செய்ய, சரியான நேரத்தில் டெலிவரி செய்ய என்று பார்த்தால் கையில் ஓரளவுக்கு முதலீடு இருக்க வேண்டும். சில சமயங்களை பொருளை செல்ஃபில் வைப்பதற்கு தனியாக கட்டணம் கூட வசூலிக்கப்படலாம். டிமார்ட் உங்கள் பொருளை விற்பனை செய்வதன் மூலமாக எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று துல்லியமாக சொல்ல முடியாது. அது உங்கள் பொருளின் தரம் மற்றும் அதற்கு இருக்கும் தேவை, விற்பனை அளவு, உங்கள் செலவு, டிமார்ட் நிறுவனத்துடன் நீங்கள் போடும் ஒப்பந்தமாக இவற்றை பொறுத்து மாறுபடுகிறது. நீங்கள் விண்ணப்பிக்க டிமார்ட்டின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் சென்று வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். நேரடி அலுவலக அணுகுமுறை விட இதுவே சரியான விலையாகும். நீங்கள் சிறு அல்லது குறுந்தொழில் நிறுவனமாக இருந்தால் மத்திய அரசின் உதயம் அல்லது MSME சான்றிதழ் வைத்திருப்பது முன்னுரிமை பெறவும் வணிக பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. டிமார்ட் வழக்கமாக பொருட்களை பெற்றுக்கொண்ட பிறகு 30 முதல் 60 நாட்களுக்குள் பண பரிவர்த்தனை செய்யும். இதற்கான சுழற்சி நிதி உங்களிடம் இருக்க வேண்டும். விற்பனையாகாத அல்லது சேதமடைந்த பொருட்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் நிபந்தனைகளும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்கள் தயாரிப்புகள் ஒவ்வொன்றிலும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட GS1 பார்கோட் கட்டாயம் வச்சிருக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.